ஹாய் டேகர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மூவி எக்ஸ்பிரஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மூவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிகி. இது வந்து 2009ல வந்த மூவி. இது வந்து ஒரு பிரெஞ்சு ஹாரர் த்ரில்லர் மூவி இது. இது என்ன கதை? 5 ஃப்ரெண்ட்ஸ் மவுண்டைன் ட்ரக்கிங்க்கு போறாங்க. அங்க எப்படி சேஃபா போனாங்களா? அங்க என்ன ஆச்சு? என்ன நடந்தது? அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க டைகர் மேன். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். ஓகே டைகர்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கதைக்குள்ள போகலாம். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். இந்த 5 பேர் தான் நம்ம படத்தோட ஸ்டார்ஸ். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பேர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து க்ளோரி. யார்? இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு கேர்ள் இருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து க்ளோரி. அவர் பக்கத்துல இருக்கார், ஒரு மொட்டை அடிச்சிருக்காருல, அவர் வந்து வில்லியம்ஸ். ஒரு பக்கத்துல இருக்கிறது வந்து லூப்பு. அவர் பக்கத்துல இருக்கிறது வந்து மைக்கேல். அவங்க மைக்கேல் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பேர் வந்து கேரன். ஸோ உங்களுக்கு நேம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 5 பேர் தான் டிராவல் பண்ண போறாங்க. இதுல மைக்கேல் தான் வந்து ஹெட். ஓகேவா? ஹெட் மீன்ஸ் இவரு தான் வழி நடத்துவாரு. இவரு தான் எல்லாருமே வந்து கைட் பண்றாரு. ஸோ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் குடுக்குறாரு. இதுல நம்ம மைக்கேல், கேரன், அ வில்லியம்ஸ், க்ளோரி இவங்க இவங்க 5 பேருமே மவுண்ட் ஹைக்கிங் தான் போறாங்க. அதனால அந்த மவுண்ட் ஹைக்கிங் வந்து இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இவங்கலாம். நம்ம லூப் இருக்கார்ல, அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர் எதுக்காக வராரு அப்படின்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் க்ளோரி போறாங்க. அதுக்காக வந்து இவரும் வராரு. ஸோ அவருக்கு வந்து இதுல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்ல, இவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் கூட. ஸோ இப்போ எல்லாருமே ட்ரிப்புக்கு ரெடியா வராங்க. நம்ம மைக்ல வந்து எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. இந்த ட்ரிப் வந்து நல்லா அட்வென்ச்சரா இருக்கும். இன்னும் 20 நிமிஷத்துல இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். ஸோ ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாமே கலாட்டா பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்ச உடனே எல்லாருமே கார்ல ஏறிடுறாங்க. வர வழியில பார்த்தீங்கன்னா, ட்ரீஸ், ஹில்ஸ் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா இவங்க போறது அந்த மாரி அட்வென்ச்சர் பிளேஸ் தான். ஓகேவா? இவங்கலாம் வந்து இப்போ மவுண்ட் ட்ரெக்கிங் போறாங்க. இந்த மலை ஏறுவாங்கல்ல, அந்த மாரி ட்ரெக்கிங் போறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கார்ல பாட்டுலாம் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு செம்ம ஃபன்னா வராங்க. ஸோ இடத்துக்குமே வந்துடுறாங்க. எல்லாரும் இறங்கி போய்க்கிட்டு இருக்காங்க. இதுல மைக்கேல் தான் வந்து எல்லாருமே கைட் பண்ணுவாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இவரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவருன்னு. ஸோ இவரு தான் அரேஞ்சும் பண்றாரு. மைக்கேல் ஃப்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அந்த பிளேஸ்லாம் வந்து அப்படியே ரசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வந்துகிட்டே இருக்கும்போது, நம்ம க்ளோரி முன்னாடி போறாங்க. பின்னாடி வந்து வில்லியம்ஸ் க்ளோரிய வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம வில்லியம்ஸ் இருக்கார்ல, அவரு வந்து க்ளோரியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. தான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மீட் பண்றாங்க. ஸோ, அதனால நம்ம வில்லியம்ஸ் என்ன பண்றாருன்னா, நம்ம க்ளோரி கிட்ட கேட்கறாரு. "எப்படி இருக்க? உன்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதான் உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி விசாரிச்சுட்டு இருக்காரு. நம்ம க்ளோரி வந்து, "ஆமா. பழசெல்லாம் எதுக்கு பேசிட்டு" அப்படின்ற மாரி அவாய்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. பேசுறாங்க, இருந்தாலும் ஓகே வேணாம் அப்படின்ற மாரி அவங்க போயிடுறாங்க. இந்த மாரி பேசிட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா இங்க மைக்ல வந்து ஒரு மலைய பார்த்து நின்னுட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, "நம்ம இதுதான் ஏறப் போறோம்" அப்படின்றாங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்ல வந்து ஒரு மார்க் சிம்பிள் மாரி போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த இடத்த வந்து தடை பண்ணியிருக்காங்க. இங்க யாருமே வரக்கூடாது, யாருமே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருப்பாங்க. அதனால 4 பேர் என்ன சொல்லுவோம்னா, "வேணாம். நம்ம ஏற வேணாம். இது ரொம்ப ரிஸ்க் மாரி எனக்கு என்னமோ தோணுது" அப்படின்னுவாரு. ஆனா நம்ம மைக்ல என்ன பண்ணோம், "இல்ல, இல்ல. நான் ஃபர்ஸ்ட்டு ஏறி பார்க்குறேன். இது ஓகேவா இருக்கு. அப்படி ஈஸியா இருக்குன்னா, நான் சொல்றேன். நீங்களும் ஏறிருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஏற ஆரம்பிச்சுறாரு. இவங்களும் கீழ இருந்து பார்க்குறாங்க. மைக்கேல் ஏறிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் இதுல ஓகே தான். ஏன்னா வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தான். பட் நம்ம லூப் மட்டும் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுனால, அவருக்கு மட்டும் பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன சொல்லி கூட்டு வந்தாங்கன்னா, நம்ம நார்மலான ஒரு ட்ரெக்கிங் மாரி தான் போவோம். கொஞ்சம் அட்வென்ச்சராவும் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு பெரிய மலை எடுத்துட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினனால, நம்ம லூப்புக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா திடீர்னு இப்படி நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பின்னாடி நம்ம வில்லியம்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கிண்டல் பண்றாரு. "என்ன லூப் பயமா இருக்கா?" அப்படின்ற மாரி கிண்டல் பண்றாங்க. இதுக்கு நம்ம க்ளோரியும் வந்து முறைக்கிறாங்க. நம்ம நம்ம வில்லியம்ஸும் வந்து சைலன்ட் ஆயிடுறாரு. இப்போ மைக்கேல் அங்க ஏறிட்டாரு. "காய்ஸ் இது அவ்வளோ கஷ்டமாலாம் இல்ல. எல்லாரும் வாங்க" அப்படின்ன உடனே, எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லியம்ஸ் தான் ஏறுறாரு. வில்லியம்ஸும் ஏறி முடிச்சிடுறாரு. அடுத்தது க்ளோரி ஏறுறாங்க. அவங்களும் ஏறிடுறாங்க. 3வது ஆள் யார் ஏறுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம லூப்பு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா, அவருக்கு ஹைட்னா ஒண்ணு பயம். 2வது ஃபர்ஸ்ட் டைம்னாலும் ரொம்பவே பயப்படுறாரு. சரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம லூப் வந்து ஏறிர்றாரு. லூப் ஏறி முடிச்சோனே, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரன் அவங்களும் ஏறி முடிச்சிடுறாங்க. இப்ப ஏறி முடிச்சோனே எல்லாரும் மேல வந்துடுறாங்க. வந்தவுனே நம்ம மைக்ல என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. "இதோ பாருங்க கைஸ், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரணும். எனக்கு பின்னாடி வந்து வில்லியம்ஸ் வரணும். வில்லியம்ஸ் பின்னாடி வந்து க்ளோரி வரணும். க்ளோரி பின்னாடி வந்து லூப் வரணும். லாஸ்ட்டா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரன் வரணும். இதுதான் ரூல்ஸு.
இத ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம சேஃபா வந்துரலாம். இது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் ஒரு கிளிப் குடுப்பேன். அந்த கிளிப்ப மறக்காம அந்த ரோப்ல போட்டுக்கோங்க. இதுதான் இருக்கறதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா, இன்கேஸ் நீங்க தடுக்கி விழுந்தா கூட, உங்கள அந்த கிளிப் காப்பாத்திரும். அப்படின்ற மாரி நம்ம மைக்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே அப்டின்னோனே எல்லாருமே வந்து ட்ரிப்புக்கு கெளம்பிருவாங்க. எல்லாருமே ஆரம்பிச்சுருவாங்க. போம்போது எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் இல்லையா? இந்த மவுண்டன் ட்ரெக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப த்ரில்லிங்காவும் இருக்கும். ஒரே ஒரு ரோப் மட்டும் அங்க வச்சிருப்பாங்க. அதுல நம்ம அந்த கிளிப்ப மாட்டி ஒவ்வொருத்தரா போணும். ஸோ அது எவ்வளோ அட்வென்ச்சரா இருக்கும். அதே மாரி எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியே போய்க்கிட்டு இருப்பாங்க. இப்டி ஜாலியா பேசிக்கிட்டு, ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு போய்க்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம லூப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா அவரு இதுவரைக்கும் இது மாரி வந்ததில்ல இல்லையா? ஸோ, அதனாலயே அவர் ரொம்ப நர்வஸ் ஆவாரு. இருந்தாலும் அவர் அப்டி, இப்டி, இப்டின்னு தடுமாறி வந்துருவாரு. இப்டி போய்க்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்ல வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிருவாரு. என்ன அப்டின்னா, அங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கும். பிரிட்ஜுக்கு எதுக்குடா ஹாப்பி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான பிரிட்ஜ் இல்ல. ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரான பிரிட்ஜா இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெர்சன் தான் முடியும். நம்மளால இந்த பைக் அந்த மாரி போற மாரிலாம் இருக்காது. 2வது பார்த்தீங்கன்னா, அது அவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஒரு வுட்டு அத சுத்தி பார்த்தீங்கன்னா, நல்ல இரும்பு கம்பி போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளோதான் அதுல இருக்குமே. இது வந்து பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும்னால, மைக் வந்து ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆவுறாரு. இதுக்கு தான் நான் இத்தன நாள் காத்துட்டு இருந்தேன் அப்டின்ற மாரி கத்தி சொல்றாரு. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அவரு போறாரு. அப்படி இத பார்த்தோனே மைக்கில் மட்டும் இல்ல, எல்லாருமே செம்ம எக்ஸைட்மென்ட் ஆவுறாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் யாருமே இந்த மாரி வந்ததில்ல. மைக்கிலே வந்ததில்ல. மைக்கில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அப்படிப்பட்ட மைக்கிலே வந்ததில்லன்னும்போது, யாருமே வந்திருக்கவும் சான்ஸ் இல்ல இல்லையா? ஸோ, அதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் ஒவ்வொருத்தரா வராங்க. இதே மாரி தான் ஃபர்ஸ்ட்டு மைக்கேல் போறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லியம்ஸ் போறாரு. 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம குளோரி போறாங்க. 4வது வந்து நம்ம லூப். எல்லாருமே ஈஸியா போயிடுறாங்க. ஆனா, நம்ம லூப் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவுறாரு. ஏன்னா வந்து இது இன்னும் ஹைட்டு. அவ்வளோ சேஃப்டியும் கிடையாது. அதனால வந்து நம்ம லூப் வந்து கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வருவாரு. திடீர்னு என்ன ஆகும்னா, லூப் வந்து கீழ பார்த்துருவாரு. கீழ பார்த்தோனே வந்து பயந்துருவாரு. அதே இடத்துல அப்படியே தடுமாறிருவாரு. நம்ம மைக்கேல் எல்லாருமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ! இப்ப எப்புட்றா இவன் வரப்போறான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இத குளோரி பார்த்துருவாங்க. குளோரி வந்து முன்னாடி தானே போய்க்கிட்டு இருப்பான். கொஞ்சம் போயிருவாங்க. உடனே குளோரி என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரிட்டர்ன் வருவாங்க. வந்து "லூப் பயப்படாத, தைரியமா வா" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லூப்க்கு கொஞ்சம் தைரியம் வந்துரும். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அவர் வரம்போது இந்த கயிறு கம்பிலாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி வருவாரு. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? இது வந்து ஒரு தடை பண்ணப்பட்ட பகுதி. ஸோ ரொம்ப நாளா யாருமே வரல அப்டின்னால, அந்த கம்பிங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸா இருக்கும். அதனால நம்ம லூப் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கம்பிய புடிச்சு, புடிச்சு கொஞ்சம் இழுத்த மாரியே வருவாரு. இப்ப கொஞ்சம் கிட்ட வந்தவுனே நம்ம வில்லியம்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, "என் கைய புடிச்சுக்கோ" அப்டின்னு சொல்லுவாரு. நம்ம லூப் என்ன பண்ணுவாரு, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்டின்னு சொல்ட்டு, இந்த கம்பிய கொஞ்சம் அழுத்தி புடிச்சு இழுத்துருவாரு. அது ஆல்ரெடி கொஞ்சம் பழசா இருக்கனால, இவரு இழுத்தோனே கம்பி கொஞ்சம் இழுத்து வந்துரும். உடனே இது வந்து வில்லியம்ஸ் பார்த்துருவாரு. பார்த்துட்டு, "கீழ அங்க பாரு" அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பிலாம் கொஞ்சம் உடனே லூஸ் ஆயிரும். அங்க பார்த்தீங்கன்னா, கேரன் வந்து வந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே புரியாது. உடனே நம்ம மைக்கேல் இங்கேருந்து என்ன பண்ணுவாருன்னா, "கேரன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வா, கொஞ்சம் பொறுமையா வா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வா" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல மைக்கேல் சொல்லுவாரு, "யாரும் பயமுறுத்திறாதீங்க அவள. அவளே வந்துருவா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா வந்து கம்பி வந்து அப்படி இழுக்கிற மாரி ஸ்டேஜ் ஆயிரும். கேரன் கொஞ்சம் சீக்கிரமா இங்க கம்பி அவுர போகுது அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம கேரன் என்ன பண்ருவாங்க பதட்டத்துல, கொஞ்சம் ஸ்பீடா வருவாங்க பாருங்க. வந்த உடனே அந்த கம்பி இன்னும் இதுவானனால டக்குன்னு அறுந்துரும். அந்த கட்ட இருக்குல்ல, அது டக்குன்னு அப்படியே அறுந்து விழுந்துரும். கேரன் அப்படியே விழுற மாரி போயிருவாங்க. அவங்க அந்த ஊக்கு மாட்டுனால அந்த கம்பியிலே தொங்கிட்டு இருப்பாங்க. உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறுலயே தொங்கிட்டு இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாரு நம்ம மைக்கேல், அவர்கிட்ட ஒரு ரோப் மாரி இருக்கும். அந்த ரோப் எடுத்து குடுப்பாரு. எடுத்து குடுத்த உடனே நம்ம கேரன் அத புடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. இருந்தாலுமே, இந்த ரோப் வந்து ஆல்ரெடி இருந்து பாருங்க கம்பி, அதுவும் அறுக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துரும். இவங்க கிட்ட அந்த இதுவும் அறுக்கிற ஸ்டேஜ் வந்துரும். இவங்க புடிச்ச இவங்க போட்ட கயிறுல தான் நம்ம கேரன் வந்துட்டு இருக்காங்க. இவங்க டக்கு டக்குன்னு இழுப்பாங்க. அந்த கம்பி அறுக்க போவும். அப்படியே ஒரே த்ரில்லிங்காவே இருக்கும். அப்படியே ஒரே பதட்டமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. எடுத்துட்டு போய் முடிச்ச உடனே நம்ம கரெக்ட்டா அந்த கம்பிய அறுக்க போவும், அதுக்குள்ள நம்ம கேரன தூக்கிருவாங்க. ஸோ கம்பியும் கீழ வந்துரும். தப்பிச்சுருவாங்க. ஆனா நம்ம கேரன் வந்து ரொம்ப பயந்து போயிருவாங்க. கேரன் மட்டும் இல்ல, எல்லாருமே பயந்து போயிருவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க காலி அப்படின்ற மாரி தான் நானும் பார்க்கும்போது யோசிச்சேன். பட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க உயிர் தப்பிச்சுருவாங்க. இப்ப நம்ம மைக்கேல் என்ன சொல்றார்ன்னா, "நமக்கு போறதுக்கு வழியே கிடையாது. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. முக்கியமா லூப் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிருவாரு. "நீ வேணும்னே இது பண்ற. நீ வந்து எங்கள எல்லாரையும் மாட்டி விட்ட. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? இப்ப நாங்க எல்லாருமே நல்லா மாட்டிக்கிட்டோம். எல்லாம் உன்னால தான்." அப்படின்னு அவர் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுருவாரு. "லூப் நீ கத்தாத. நான் வேற வழியே கண்டுபிடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்லுவாரு. இருந்தாலும் மைக்கேல் மேல அவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை. சரி மைக்கேல் நம்மள கூட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, மைக்கேல் சொன்ன மாரியே எல்லாருமே மைக்கேல ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆவுது. கொஞ்சம் தூரமா போய்க்கிட்டு இருக்கிற அந்த கம்பிலாம் இருக்குல்ல, அது மேல கால் வச்சு, கால் வச்சு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிட்டு இருக்காங்க.
இப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது, நம்ம திடீர்னு கேரன் என்ன பண்றான், ஒரு இடத்த பார்த்து, நம்ம எல்லாருமே நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்றாங்க. யாருக்குமே ஒண்ணும் புரியல. ஏன் இப்படி சொல்றான்னு. பார்த்தா தான் தெரியுது, அங்க இதுக்கு மேல வந்து பாதையே இல்ல. பாதையே இல்ல மீன்ஸ் மலை இருக்கு. ஆனா அந்த கம்பி இருக்கும்ல, அது கிடையாது. அவங்க ரோப் வச்சு போனா தானே முடியும். ரோபே இல்ல, கம்பி இல்லன்னா எப்படி போவாங்க? ஸோ, அதனால அந்த இடம் என்ன ஆகுதுன்னா, அப்படியே பிளாக் ஆவுது. இப்போ நம்ம கேரன் சொன்ன உடனே, நம்ம லூப்லேருந்து எல்லாருமே வந்து மைக்ல போட்டு திட்டுறாங்க. மைக்கிளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சரி மைக்கேல் பார்க்குறாரு. சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட்டு மேல போறேன். மேல போயிட்டு அங்க ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன். ரெடி பண்றேன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டு அவங்க சேஃபான நிக்கிற இடத்துக்கு போறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே மலையில தொங்கிட்டு இருக்காங்க. அந்த கயிறு மட்டும் தான் இவங்கள புடிச்சிட்டு இருக்கு. ஸோ இது சொன்ன உடனே நம்ம மைக்ல என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு நான் மேல போறேன். மேல போயிட்டு உங்க அந்த ரோப் எடுத்து போடுறேன். அப்புறம் எல்லாருமே நீங்க வந்துருங்க. நான் சேஃபான பிளேஸ் ஒண்ணு தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம கேரன் என்ன சொல்லுவாங்க, நானும் கூட வரேன் அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்ப மேல ஏறிட்டு இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோப்ப புடிச்சு தான் இருக்காங்க. ஐ மீன் அந்த கம்பி இருக்குல்ல, ஹூக் மாட்டிக்கிட்டு அந்த ஓரத்துல, அங்க தான் இருக்காங்க. நம்ம லூப் வந்து ரொம்ப பயந்துர்றாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, கம்பி எல்லாமே பழைய கம்பி. சிலதெல்லாம் அவுந்து வேற வருது. லூஸா வேற இருக்கு. அதனாலயே அவருக்கு லூப்புக்கு ரொம்ப பதட்டமாவும் இருக்கு. இப்ப நம்ம மைக்கேல் பார்த்தீங்கன்னா, மேல ஏறிட்டாரு. கேரனும் மேல ஏறிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் பாட்டு ஓட ஆரம்பிச்சுருவாரு. கேரனுக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்கு மைக்கேல் ஓடுறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. மைக்கேல், மைக்கேல்ன்னு கத்துவாங்க. மைக்கேல் கொஞ்ச தூரம் போன உடனே ஸ்டாப் பண்ணுவாரு. ஸ்டாப் பண்ணி கேரன் சொல்லுவாங்க, "நம்ம போய் அவங்கள ஃபர்ஸ்ட்டு காப்பாத்தணும்ல" அப்படின்னு. அதுக்கு நம்ம மைக்கேல் சொல்லுவாரு, "அவங்கள காப்பாத்துறது கஷ்டம். ஏன்னா இந்த பாதை இப்படி தான் இருக்குன்னு முன்னாடியே தெரியும். நான் பிளான் பண்ணி தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கேரனுக்கு செம்ம ஷாக் ஆயிருவாங்க. அப்ப அப்ப வேணும்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மாட்ட வச்சிருக்கியா நீ? அப்படின்னுவாங்க. நான் வேணும்னே யாரையும் கூப்பிட்டு வரல. அதெல்லாம் அவங்க தலையெழுத்து அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. திரும்புன உடனே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ட்ராப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல நம்ம மைக்கேல் வந்து கால வச்சுருவாரு. கால வச்ச உடனே சக்குன்னு வந்து புடிச்சிரும் மைக்கேலோட கால. கால் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். மைக்கேலுக்கும், கேரனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது. மைக்கேல் அத ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. ஆனா, அந்த ட்ராப் வந்து ஓப்பனே ஆவாது. உடனே மைக்கேல் என்ன பண்ணுவார்ன்னா, "கேரன் நீ போய் எல்லாரையும் கூட்டு வா. ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட ரோப்ப குடுத்து நீ கூட்டு வா. அப்பதான் என்ன காப்பாத்த முடியும்." அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம கேரனும் பார்ப்பாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, மைக்கேல் ரோப் வாங்கிட்டு அவங்க போயிருவாங்க. போயிட்டு போயிட்டு அவங்க 3 பேருக்கும் கயித்த போட்டு காப்பாத்திருவாங்க. இங்க இங்க நம்ம மைக்கேல் இருக்காரு பாருங்க. இவரு மட்டும் தனியா இருப்பாரு. சுத்தி பார்த்தா யாரோ நடக்கிற மாரி சவுண்ட்லாம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப மைக்கேலுக்கு ஒண்ணுமே புரியாது. கேரன் தான் வந்துட்டாளான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. கேரன், கேரன், கேரன்னு மைக்கேல் கத்திக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மைக்கேலுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம மைக்கேலோட இந்த இந்த ட்ராப் செயின் இருக்கு பாருங்க. அத மட்டும் யாரோ பொறுமையா இழுப்பாங்க. மைக்கேல் அப்படியே பார்ப்பாரு. டக்குன்னு பார்த்தா வேகமா இழுத்துருவாங்க. அப்படியே மைக்கேலும் கூடவே சேர்ந்து கத்திக்கிட்டே போயிருவாங்க. ஆனா யார் இழுத்தாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. கத்திக்கிட்டே இருப்பாரு. அது இழுத்துட்டு போய்க்கிட்டே இருக்கும். ரொம்ப வேகமா இழுத்துட்டு போயிரும். இப்போ இவங்க 4 பேருமே மைக்கேல தேடி வந்திருப்பாங்க. பார்த்தா மைக்கேல் இருக்க மாட்டாரு. ஏன்னா, அதான் ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போயிடுச்சுல்ல. ஸோ 4 பேருமே மைக்கேல், மைக்கேல்ன்னு கத்துறாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. கேரன் வந்து அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா? வந்து அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம வில்லியம்ஸும், லூப்பும் என்ன சொல்லுவாங்கன்னா, "இதெல்லாம் உங்களால தான் வருது. நீங்க தான் தேவையில்லாம வந்து என்ன மாட்டி விட்டீங்க" அப்படின்னு கேரன பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது கேரன் என்ன சொல்லுவாங்கன்னா, "இத பாருங்க எதுவுமே வேணும்னு நடக்கல. நம்ம கேரன் என்ன சொல்லுவாங்க, நீங்கலாம் பயந்தாங்கோலிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேரனும் சொல்லுவாங்க. லூப்பு, வில்லியம்ஸ் இவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. சண்டை போட்டு ஏன்னா லூப்பும், மைக்கேலும் என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்ம வந்து போலீஸ் தேடி போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போலாம். தப்பிச்சு போயிட்டு நம்ம உதவிக்கு யாருனா கூட்டு வரல, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேரனுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி வுட்டுட்டு போறது மைக்கேல அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. அதனால 3 பேருக்கு சண்டை வந்துரும். இப்ப நம்ம குளோரி என்ன சொல்றாங்க, "நிப்பாட்டுங்க எல்லாரும். இந்த சண்டை போடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, "நம்ம போனா மைக்கேலோட தான் இங்கேருந்து போணும்" அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுறாங்க, தேடுறாங்க, தேடுறாங்க. ரொம்ப நேரமா தேடுறாங்க. ஆனா மைக்கேல் கிடைக்கவே இல்ல. இப்படி தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது, நம்ம வில்லியம்ஸும், லூப்பும் இருக்காங்க பாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளோரிக்காக தான். ஒருத்தர் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இன்னொருத்தர் வந்து கரண்ட் பாய் ஃப்ரெண்ட். ஸோ, அதனால இவங்க 2 பேருக்கு ஆகாது. ஸோ, இவங்க 2 பேரும் விழுந்து சண்டை போட்டுப்பாங்க. பார்த்த குளோரி இவங்கள தடுக்கிறதுக்காக வருவாங்க. வந்து பார்த்தா ஒரு குழி இருக்கும். அதுக்குள்ள விழுந்துருவாங்க. உடனே நம்ம வில்லியம்ஸ், கேரன் எல்லாரும் ஓடி போயிட்டு ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்த பார்த்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அதுக்குள்ள தான் நம்ம குளோரி விழுந்தாங்க. இவங்க 3 பேரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. உடனே நம்ம கேரன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ரோப் ஒண்ணு வச்சிருப்பாங்க பாருங்க. அத வெளியில அங்க மரத்துல மாட்டி கீழ இறங்க ஆரம்பிச்சுருவாங்க. கொஞ்சம் தூரம் இறங்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா சுத்தி கத்தி, ஒரு மாரி சங்கிலி இந்த மாரிலாம் இருக்கும். இவங்க ஒண்ணுமே புரியாது இவங்களுக்கு. சரி இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி பார்த்தா, நம்ம குளோரி உள்ள இருப்பாங்க. மயக்கமா இருந்திருப்பாங்க. உடனே நம்ம கேரன் சொல்லுவாங்க, "குளோரி உள்ள தான் இருக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இறங்கி பார்த்தா, குளோரி வந்து அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, அவங்க கையில வந்து ஒரு கத்தி மாரி இருக்கும். அது வந்து குத்திருக்கும். ஸோ, அதனால குளோரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே இடத்துல இருந்து எனக்கு பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருப்பாங்க. நல்லா ஆழமா குத்திருக்கும். பொறுமையா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு நம்ம கேரன்
குளோரிய வந்து வெளில கூட்டு வந்துருவாங்க. வெளில கூட்டு வந்தோனே யாருக்குமே ஒண்ணும் புரியாது. ஏன் அப்டின்னா, நம்ம கேரன் என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க நம்மள தாண்டி வேற யாரோ இருக்காங்க. இதெல்லாம் வந்து மிருகங்களுக்கு வச்ச ட்ராப் மாரி தெர்ல. ஏதோ மனுஷங்களுக்கோ, வேற எதையோ வேட்டையாடுறதுக்கு வச்ச மாரி இருக்கு. கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க." 1, 2 இடத்துல இருந்தா பரவால்ல. குழிக்குள்ள கூட இவ்ளோ ட்ராப் இருக்குமான்ற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மிருகங்களுக்கு வைக்கிற ட்ராப் வந்து இப்டி இருக்காது. இது இது இங்க என்னமோ தப்பா நடக்குது அப்டின்ற மாரி நம்ம தப்பா நடக்குது அப்டின்னு சொல்லி நம்ம கேரன் வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்ல வில்லியம்ஸ், லூப் எல்லாரும் இதே தான் சொல்றாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி ஆவணும் அப்டின்ற மாரி நம்ம வில்லியம்ஸ் சொல்றாரு. இருந்தாலும் நம்ம குளோரி இவங்கலாம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்ல நம்ம மைக்ல சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இல்லன்னா இங்க பெரிய ஆபத்தே ஆயிரும் அப்டின்னு சொன்ன உடனே, இல்ல தேடி புடிச்சே ஆவணும். எல்லாரும் கிளம்புங்க அப்டின்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப நேரமா தேடுறாங்க. கடைசில பார்த்தீங்கன்னா நைட்டே ஆயிருது. கட்டத்துல நம்ம கேரன் வந்து ஹோப் வுட்டுர்றாங்க. ஓகே இது மேல நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. நம்ம எவ்வளோ தேடி பார்த்துட்டோம். ஆனா நம்ம மைக்ல காணவே இல்ல. இங்க ஏதோ நடக்குது அப்டின்ற மாரி அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம குளோரி என்ன சொல்லுவாங்கன்னா, "கேரன் அழுவாத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தேடுனா வேலைக்கு ஆவாது. தனித்தனியா போய் தேடலாம். அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும்." அப்டின்ன உடனே எல்லாருமே தனித்தனியா போய் தேடுவாங்க. அப்டி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, கேரன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருவாங்க. அப்டியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கருந்து திடீர்னு சக்குன்னு ஒரு அம்பு வந்துரும். திடீர்னு ஒரு அம்பு வந்து கரெக்ட்டா கேரனோட நெஞ்சில வந்து அடிச்சுரும். கேரன் வந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க. உடனே எல்லாம் ஓடி வந்தோனே, இந்த அம்புல பார்த்தீங்கன்னா, சில கயிறு கட்டி வச்சிருப்பாங்கல்ல. கயிறு கட்டி வச்சுப்பாங்க. அடிச்ச உடனே டக்குன்னு இழுத்த உடனே வரும் பாருங்க. அந்த மாரி வந்து ஒரு இரைய புடிக்கிற மாரி நம்ம கேரன புடிச்சு இழுத்துருவாங்க. ஓடி போய் புடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒளிஞ்சுட்டு இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்டின்ற மாரி போய் ஒளிஞ்சுப்பாங்க. போய் ஒளிஞ்சுட்டு கேரனுக்காக அழுதுட்டே இருப்பாங்க. நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே போய்ட்டாங்க. நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போணும் அப்டின்னு சொல்ட்டு எல்லாருமே திருப்பி கிளம்பி போய்க்கிட்டு இருப்பாங்க. போய்க்கிட்டு இருக்கும்போது பார்த்தா, அங்க ஒரு வீடு ஒண்ணு இருக்கும். அந்த வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள கொஞ்ச தூரம் போம்போது ஒரு கால் ஒண்ணு தெரியும். இவங்க 3 பேருக்குமே ஒண்ணுமே புரியாது. இது என்ன கால் மட்டும் ஏதோ தெரியுதுன்னு பார்த்தா ஒரே பிளட்டா இருக்கும். யார்ரா அப்படின்னு ஸ்க்ரீன தொறந்து பார்த்தா, நம்ம மைக்கிளு. மைக்கேல் பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம உடம்பு ஃபுல்லா வெட்டு காயத்தோட ஒரு பெட்ல படுத்துட்டு இருந்திருப்பாரு. இத பார்த்த உடனே 3 பேருமே செம்ம ஷாக் ஆயிருவாங்க. இது மைக்கேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மைக்கேலுக்கு எழுப்புவாங்க. பட் மைக்கேல் எழுஞ்சுப்பாரு. ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா யாருக்குமே எதுவுமே புரியாது. இறந்துருவாரு. உடனே எல்லாரும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. இப்பதான் அவங்களுக்கெல்லாம் சீரியஸ்னஸே புரியுது. இது இங்கேருந்து யாரோ ஒருத்தன் பண்றான். இங்க யாரோ ஒரு சைக்கோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனா அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாதுல்ல. வேற என்ன பண்ண முடியும்? ஸோ எல்லாருமே அழுவுறாங்க. அழுத உடனே சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில வந்துர்றாங்க. நம்ம வில்லியம்ஸ் என்ன பண்றாருன்னா, மைக்கேலோட பேக்க தேடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்குள்ள தான் எல்லா எக்யூப்மென்ட்ஸும் இருக்கு. இங்கேருந்து போறதுக்கு நம்ம ஃபயர் ஸ்டிக் தேவ. அது ஃபயர் ஸ்டிக்னா அந்த ஒளி மாரி இருக்கும். ஸோ அது ஒரு வேணும். சிக்னல் காட்டுறதுக்கு இதெல்லாம் அது தேவைப்படும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட்டு போய் மைக்கேல் பேக்க தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூப் வந்து கூப்பிடுறாரு. ஆனா நம்ம லூப் என்ன சொல்றாருன்னா, "நான் வரமாட்டேன். நீயே போ. எனக்கு வர பயமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. வில்லியம்ஸ்க்கும் வேற வழி இல்ல. சரி நானே போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா போவாரு. போற வழியில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த போற வழி மீன்ஸ் வீடு தான். வீட்டுக்குள்ள போய்க்கிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அங்க ஃபுல்லா சுத்தி, கத்தி இது மாரி ரொம்ப பயங்கரமான ஆயுதம் தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு மனுஷன் என்னென்னலாம் எப்படிலாம் வந்து கொல்ல முடியுமோ, அது மாரி எல்லா எக்யூப்மென்ட்ஸும் இருக்கும். நெறைய ட்ராப்பும் இருக்கும். இத பார்த்தோனே நம்ம வில்லியம்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே வெளிச்சத்த பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, ஆண்டன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பேக் கெடைச்சிரும். இதையும் எடுத்துருவாரு. பேக் எடுத்துட்டு போலான்னும்போது நம்ம லூப் வருவாரு. பேக் கெடைச்சிருச்சா?" அப்படின்னுவாரு. கெடைச்சிருச்சு" அப்படின்ன உடனே, அவர் என்ன பண்ணுவார், ஒரே ஒரு மிதி தான் மிதிப்பாரு. வில்லியம்ஸ் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாரு. ஸோ, அவர் மேல ஏறி வருவாரு. கரெக்ட்டா மிதிச்ச உடனே நம்ம வில்லியம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டெப்ஸ் வழியா சுருண்டு கீழ விழுந்துருவாரு. டோர லாக் பண்ணிட்டு நம்ம லூப் வந்து போயிருவாரு. கரெக்ட்டா வெளில போம்போது பார்த்தீங்கன்னா, போன உடனே பார்த்தீங்கன்னா, வெளில ஒருத்தன் ஆன்னு கத்திட்டு ஓடி வருவான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் அந்த சைக்கோ. பேரு தான் வந்து ஆண்டன். இவன் லூப்ப பார்த்த உடனே, லூப்ப போட்டு அடி அடின்னு அடிப்பான். இதுல நம்ம குளோரி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து தடுக்க வருவாங்க. தடுக்க வந்தோனே குளோரிய போட்டு அடிப்பான். குளோரிய அடிக்கும்போது நம்ம லூப் என்ன பண்ணுவான்னா, வந்து காப்பாத்தணும்ல, காப்பாத்த மாட்டான். அவன் பாட்டுக்கு ஓடிருவான். அவன் தான் பயந்தாங்கோலியாச்சே. இவன் ஓடிருவான். குளோரிய ஒரே ஒரு அடி தான் அடிப்பான். குளோரியும் பார்த்தீங்கன்னா, மயக்கடிச்சு கீழ விழுந்துருவாங்க. உடனே நம்ம குளோரியும், வில்லியம்ஸையும் அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்கு பாருங்க, அங்க போய் கட்டி வச்சுருவாங்க. இவங்க 2 பேரும் அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்க. மேல மேல நடக்கிற சவுண்ட்லாம் கேட்ட உடனே, எப்படின்னா நம்ம தப்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, குளோரி வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்படியே கழட்டிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கோ வந்துருவான். வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணதுன்னே புரியாது. வந்து வில்லியம்ஸ 4 அடி அடிச்சுட்டு, குளோரிய கூப்ட்டு மேல கூட்டு போயிருவான். வில்லியம்ஸ் வந்து கீழேயே வந்து அந்த ரூம்குள்ளேயே அடைச்சு வச்சு பூட்டிருவான். மேல வந்து குளோரிய கரெக்ட்டா கத்தியால குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு வருவான். கரெக்ட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு கல் அடிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூப். கரெக்ட்டா அந்த கல்ல எடுத்து அவன் மூஞ்சிலயே அடிச்சுருவான். யார் அந்த சைக்கோ மூஞ்சிலயே. அந்த சைக்கோ காண்டா என்ன பண்ணுவான், நம்ம லூப்ப தொரத்திக்கிட்டே வருவான்.
அந்த க்ளோரி என்ன பண்ணுவான்னா, எப்படியோ கைட்ட அவுத்துட்டு வந்துட்டு, நம்ம வில்லியம்ஸும் தொறந்து விட்டுருவா. தொறந்து விட்டோனே வில்லியம்ஸும், க்ளோரியும் வந்து அங்க அந்த இடத்த விட்டு ஓடிருவாங்க. கரெக்ட்டா அப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோரி வந்து ஒரு பாடி ஒண்ணு கீழ பாப்பா. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோனே நம்ம க்ளோரி வந்து பயங்கரமா உட்காந்து அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. இருந்தாலும் நம்ம வில்லியம்ஸ் என்ன சொல்றாருன்னா, "நமக்கு வேற வழி இல்ல. வா இங்கேருந்து முதல்ல ஓடணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நம்ம லூப் ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருவாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு இருந்ததுல்ல. அந்த பிரிட்ஜ் அறுந்து விழுந்து பாருங்க. ஆல்மோஸ்ட் அது கிட்ட அவரு வந்துருவாரு. கரெக்ட்டா அவரு வந்து நின்னுட்டு இருப்பாரு. டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கோ இருக்கான் பாருங்க. இவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆரோ மாரி ஒண்ணு வச்சிருப்பான். கரெக்ட்டா நம்ம லூப்போட கால்லயே அடிச்சுருவான். லூப்பும் கீழ விழுந்துருவான். கீழ விழுந்த உடனே நம்ம லூப்பும், சைக்கோவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம லூப்புக்கு என்ன ஆகும்னா, தவறி மலையிலேருந்து கீழ விழ மாட்டாரு. அங்க ஒரு கம்பி இருக்கும். அத புடிச்சு தொங்கிட்டு இருப்பாரு. இந்த சவுண்ட கேட்ட உடனே நம்ம இந்த சைக்கோ ஓடிருவான். ஓடுன உடனே யார் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லியம்ஸும், க்ளோரியும் வந்துருவாங்க. உடனே நம்ம லூப் என்ன சொல்லுவான்னா, "கை குடுங்க, கை குடுங்க" அப்படின்ன உடனே வில்லியம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கை குடுத்து தூக்குவான். தூக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு தெரியாது. திடீர்னு வில்லியம்ஸ் வந்து கைய உட்டுருவான். அது ஆல்ரெடி இவன் வந்து உள்ள தள்ளின கோவம், இல்லன்னா வந்து உள்ள தள்ளி விட்டான் பாருங்க. அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, கைய உட்டுருவாரு. நம்ம லூப்பும் வந்து வேற வழி இல்லாம இறந்துருவாரு. க்ளோரி வந்து அழுதுட்டே வருவாங்க. நம்ம வில்லியம்ஸ் வந்து அவங்கள ஹக் பண்ணி, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல விடு. ஓகே, ஓகே அவன் விடு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இது இப்படிதான் எழுதியிருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. அப்படி படுத்திட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லியம்ஸ் முதுகுல சக்குன்னு வந்து ஒரு அம்பு அடிக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கோ தான். இத பார்த்து க்ளோரி செம்ம கடுப்பாயிருவாங்க. "என்னடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொன்னுட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட ஒரு கத்தி ஒண்ணு இருக்கும். அந்த சைக்கோ வீட்லருந்து தான் எடுத்திருப்பாங்க. உடனே அந்த கத்திய எடுத்துட்டு வந்து, இந்த கூட சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. 2 பேரும் ரொம்ப நேரமா சண்டை நடக்கும். கத்திய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைக்கோவ குத்திருவாங்க. இறந்த உடனே நம்ம க்ளோரி அப்படியே அழுதுகிட்டே அந்த ஒரே ஒரு ரோப் இருக்கும் பாருங்க. அந்த பிரிட்ஜ் இருந்ததுல்ல, அதுல ஒரே ஒரு ரோப் இருந்ததுல்ல, அந்த ரோப் வழியா அவங்க அப்படியே போயிருவாங்க. அதோட படம் முடியுது. ஓகே டேக்கர்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இது மட்டும் இல்ல, இது உண்மையாலே நடந்த ஒரு ஸ்டோரி. இதே மாரி கிட்டத்தட்ட 3500 பேர் அந்த ட்ரக்கிங் போன இடத்துல காணாம போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே சில நியூஸ் வந்து மிஸ்ட்ரியாவே இருக்கு. அப்புறம் நம்ம க்ளோரி போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க போலீஸ் கிட்ட. போலீஸ் அங்க போய் செக் பண்றாங்க. அங்க பார்த்தா எல்லாரோட பாடியும் அங்க இருக்கும். அந்த சைக்கோ இருக்கான் பாருங்க, அவனோட பாடி மட்டும் கிடைக்கவே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பாய்.